அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாளில் மகிழ்ச்சிகரமான, சந்தோஷமான, மன நிறைவான வாழ்க்கையே வாழ விரும்புகின்றோம். அப்படி வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி தான் பார்க்க போகின்றோம். பிறர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டலை சொன்னால் அவற்றை செய்கின்ற போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவே சொல்லியிருக்கின்றான். அப்படி அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செயல்களை நாங்கள் செய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை அதிகபட்ச மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக இந்த உலகில் மாறும். அது மட்டுமல்லாது மறுமையிலும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாகவே அமையும். அப்படியான பெருமதியான விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய திருமறையான அல் குர்ஆனினுடைய 16வது அத்தியாயமான சூரத்துல் நஹ்லில் 97வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். ஒரு ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து யார் சன்மார்க்கத்திற்கு இணக்கமான நல்ல செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழச் செய்வோம். இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறியிருக்கின்றான். எனவே நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு இணக்கமான நல்ல செயல்களை செய்து வாருங்கள். அந்த நல்ல செயல்கள் உங்களை இந்த உலகத்தில் தூய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழச் செய்யும். அது மட்டுமல்லாது உங்களுடைய அந்த நற்காரியங்கள் மறுமை நாளில் மிகவும் பயனளிக்கக்கூடியதான நல்ல நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் அமையும். எனவே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். எனவே அல்லாஹுடைய வாக்கு ஒரு காலமும் பொய்யாகாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் நல்ல விடயங்களை செய்து வாருங்கள். மன நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவான். வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையாக மாற்றி அமைத்தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.